மதிப்பிற்கும் மரியாதைக்கும் கொடுத்து அகத்தியர் ஜோதிட சன்மார்க்கம் எனக்கு அழைப்பு கொடுத்ததனால் இப்பொழுது நான் ஜோதிடத்தில் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். என்னுடைய உடன்பிறப்பாக இருந்த ரவி அண்ணார்களையும் நான் வரவேற்கிறேன். என் பக்கத்து வீட்டு நண்பராக இருக்கக்கூடிய அண்ணன் வடிவேல் அண்ணரையும் நான் மதிக்கிறேன். கோபால் சாரையும் மதிக்கிறேன். வந்திருக்கிறவர்கள் அனைவரையும் மதிக்கிறேன். பெண்களாக இருக்கக்கூடிய பெண்கள் குயிலும் இனிய மொழியாளாக பேசி சென்ற திருப்பூர் அம்மையாருக்கும் நான் அணிபடுகிறேன். கரூரிலிருந்து வந்திருக்கும் அன்னை குயிலினும் இனிய மொழியால்னு சொல்லக்கூடிய அஞ்சுதம் சகோதரியாகவும் நான் வரவேற்கிறேன். என்னுடைய ஜோதிட கருத்து கணிப்பில் ரிஷியினுடைய மார்களை பற்றியே படித்திருக்கிறேன். சுகபிரம்மம், வசிஷ்டர், விஸ்வாமுத்திரர், சுகர் நாடி, புலிப்பாணி, ஜாதக மனோரஞ்சிதம், கேபி மெத்தடு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது சில பேர்களுக்கு நல்ல அனுபவத்தையும் கொடுத்து வெகு பேர்களை வாழ வைக்கணும். ஜோதிடத்தில் கேபி மெத்தடு, கிருஷ்ணசாமி பர்த்தேதி அயனம்சம், அவருடைய அயனம்சங்கள். அதே போல் ஜோதிடத்தில் மர்மங்கள் நிறையாக இருக்கும். 9 கிரகங்கள், 99, 81, 108 பாதம். இந்த 108 பாதத்தில் கிருஷ்ண பரமாத்மா தான் அருள் புரிகிறார். ஏன்னா 108 வைணவ ஸ்தலம். அவர் தான் எல்லாத்துக்குமே மக்களாக பிறக்கப்பட்ட 84 லட்சம் ஜீவராசிகளுக்கும் அவர் தான் ஒரு துணை. சிவன், விஷ்ணு, பிரம்மா. ரிஷிகள்மார்கள் 48,000 பேர், தேர்ந்தவர்கள் 7 பேர். அதில் பல ரிஷிகள் பல பக்கம் இருக்கிறாங்க. சில ஜோதிடர்கள் சில தவறுகளும் இருக்கின்றன. எப்படி என்றால், ஜாதகத்தை கொடுத்த உடனேயே ராசியை மட்டும் பார்த்து ஜோதிடர்கள் பதில் சொல்கிறார்கள். அது ரொம்ப தவறு. நவம்சம் இருக்குது, திரேகானம் இருக்குது, காலச்சக்கரம் இருக்குது, துவாசம்சம் இருக்குது, பல அம்சங்கள், 16 வகையான அம்சங்கள் அதில் அடக்கம். பொருத்தத்தில் 21 பொருத்தங்கள் இருக்குது. ஆனால் பெரும்பகுதி பார்க்கறது 10 தான். 12 பார்க்கணும். நாடி பொருத்தம் என்கின்றது ஒன்று இருக்கிறது. அது நாடி இல்லை என்றால் அதை ஜாதகத்தை தள்ளிவிட வேண்டும். அது மரணத்துக்கு ஒப்பாகும். அது ஆரம்பத்தில் இல்லைனாலும் அவருடைய கடைசி வாழ்க்கையில் கூட சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும். ரிஷிகள் எழுதி வைத்தது பூரா சிவனுடைய தவத்தில் பிறந்து சூரியனும் சந்திரனும், சிவன் பார்வதி இருவருக்கும் அவருடைய உருவத்திலிருந்து பஞ்சபூதங்கள்னு சொல்லக்கூடிய பிரிதி, வெப்பு, வாயு, நீர், ஆகாசம், இது 5ஐயும் கடைபிடித்து மூலாதாரம், சுவாசித்தானம், மணிபூரகம், மனாகதம், விஸ்துருதி என்கின்ற அடிப்படையில் சிவனுடைய அருளால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் ரிஷிகள். ரிஷிகளுக்கு தெரியாத ரகசியமே இருக்காது. என்ன ஆப்பாயிருச்சு? அந்த ரிஷிகளுக்கு தெரியாத ரகசியமே இருக்காது. அதில் வசிஷ்டர் மகரிஷி இருக்கார், கௌசிக சிந்தாமணி கௌசிக மகரிஷி இருக்காங்க, சுகபிரம்ம ரிஷி இருக்காங்க, வராகர் மித்திரர், ஓரா சாஸ்திரம், பல சாஸ்திரங்கள் இருக்கிறது. எல்லா சாஸ்திரங்களும் எல்லாம் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 7 கிரகங்களுக்கும் 7 வகையாக நாடிகளை பிரித்து போட்டுத்தான் ரிஷிகள் எழுதியிருக்கார். எல்லா பாவங்களும் ஒன்றே. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையில எழுதியிருக்கிறாங்க. அந்த திறமையிலிருந்து வெளியே வந்து இன்னைக்கு ஆன்மீகத்தன்மையில் பல வகையான ஜோதிட ஆராய்ச்சிகள், கம்ப்யூட்டர்கள், சயின்ஸ் இப்படியெல்லாம் வருகிறது. இந்த பஞ்சாங்கத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. என்னான்னு கேட்பீங்க. ஜாதகம் கணிப்பதற்கு திருக்கணிதம் கரெக்டாக இருக்கும். அந்த காலத்தில் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம், அது சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டது. அதில் கணித்தால்தான் லக்கணம் கரெக்டாக வரும். ஆற்காடு, பாம்பு இதையெல்லாம் தவறு. லக்கணங்கள் மாறும், அயனம்சம் மாறும். இதனால் ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கும் சரி, ஜாதகம் எழுதுபவருக்கும் சரி, கொண்டு வருபவர்களுக்கும் சரி, அது ஜாதகம் தப்பாகவே முடியும்.
இந்த தப்பான ஜாதகத்தை வைத்து ஜோதிடம் சொல்லுவதென்றால் ஜோசியருக்கு 9 கிரகங்களும் கட்டுப்படணும். ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடியவர்களுக்கு 9 கிரகம் கட்டுப்பட்டு விட்டால் 9 கிரகமும் அவருக்கு கண்ணுக்கு வெளிச்சமாக காமிக்கும். இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மரிஷிகளால் எழுதப்பட்ட ஒரு சாஸ்திரத்தினுடைய ஒரு விதி. காரணம் என்ன? 9 கிரகங்களும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு செய்யும். பரிகாரம் என்பது உண்மை. தாரதோஷம், புத்திரதோஷம், பூர்வ புண்ணிய தோஷம், நாகதோஷம், சர்வதோஷம், பல தோஷங்கள். உலகத்தில் பிறந்தவர்கள் தோஷம் பெறாமல் பிறப்பதே யாரும் இல்லை. அப்படி தோஷங்கள் பிறந்தாலும் அவர்களுக்கு வாழ்க்கை வீணாகி விடுமா? ஜோதிடத்தில் பல முக்கியமானவர்கள்லாம் நிறைய பேசுனாங்க, நம்ம பார்த்தோம், எல்லாம் கேட்டுக்கிட்டோம், எல்லாம் தெரிஞ்சோம். இந்தந்த கிரகங்கள் இப்படி இருந்தால் இப்படி, அப்படி இருந்தால் இப்படி, எல்லா விதங்களும் சொன்னார்கள். நானும் அன்போடு கேட்டேன். ஆராய்ச்சி தானே ஜோதிடம். இன்றைக்கு உலகக்கோள்களில் எங்கள் பெண்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள். அதிக காதல் திருமணங்கள், காதல் வலை இது ஏன் வருகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உலக அண்டத்தில் 2018 கொரோனா வந்ததுக்கு அப்புறம் 2000க்கு மேலே 2018 20 22 இந்த மாதிரி வருடங்கள், தமிழ் வருடங்கள் வரும்பொழுது பூமியை பிளந்து கொண்டு சனீஸ்வர பகவான் யமன் வருவான் என்று ஓரா சாஸ்திரத்தில், அது சுகபிரம்ம ரிஷியால் எழுதப்பட்ட காகபூச்சண்டருடைய ஓலைச்சுவடி நாடியில் வந்திருக்குது இந்த விஷயம். இது யாருக்கும் தெரியாது. ஆராய்ச்சிகள் பயங்கரமாக அமெரிக்காவில் செய்தார்கள், உலக நாடே செய்தது. ஆனால் இதை கரெக்டாக 3வது நாள் சித்திரை மாதம் 3வது நாள் 3 சூரியனுடைய ஒளியில 3 கிரகங்களாக மாறப்பட்டு அதில் யமன் வருவான் என்றுள்ள உலகத்துக்கே அழிவை ஏற்படுத்தியது கொரோனா. இது இயற்கையாக அப்பயே அந்த நூல்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். சாதாரண ஒரு ஜோதிடர் சுக பிரம்ம ரிஷி நான் சொன்னால் உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்காது. இன்னைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் எத்தனையோ ராக்கெட் மேலே போகுது. ராக்கெட்டுகளை மேலே விட்டாங்க, எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குது. அங்க கிரக கோள்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் அது அலைமோதி கொண்டிருக்கிறது. அதனாலேயே மேலே என்ன நடக்குதோ அதே தான் இங்க கீழையும் உலகத்தில் பூமியில நடந்துகிட்டு இருக்குது. இதை யாராச்சும் தட்டி கழிக்க முடியுமா? இது உண்மை. பல ராக்கெட்டுகள் மேல ஆராய்ச்சிக்கு விட்டுருக்காங்க, தப்பு இல்லை. அதே பூலோகத்தில் என்ன நடக்குது? கிரக கோள்களே என்ன செய்வது என்று தெரியாமல் அலைமோதி கொண்டிருக்கிறது. இது ஒரு உண்மை. அதே ஜோதிடத்தில் பல ரகசியங்கள் இருக்கின்றன. இந்த ராகு கேதை பற்றி சொல்றாங்க. 2ல் ராகு 8ல் கேது. ஜோசியர்கிட்ட போனால் இதை தான் எடுத்தோன்னு கொடுக்குறாங்க. இந்த ராகு கேது என்ன பண்ணும்? 2ஆம் இடத்தில் ராகு 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் அவன் வம்சத்தில் பூர்வ புண்ணியத்தில் ஒரு ஜோதிடராகவோ இல்லை தெய்வீக காரியத்தில் அடிபட்டவர்களாகவோ இல்லைன்னா பூசாரியாகவோ இல்லை உடுக்கு அடிக்கக்கூடிய வம்சாவளியாகவோ தெய்வீக பரம்பரையினுடைய இதில் தான் வருவான். அதே கேது 8ல் இருக்கும்போது அந்த பெண், கட்டக்கூடிய பெண் ஜோதிட சம்பந்தப்பட்ட வர்க்கத்துக்கு தான் அவன் மருமகளாக போவாள்ங்கிறது சாஸ்திரத்துடைய விதி. 4ல் இருந்தால் தட்சகனாக தோஷம். அவங்க வர்க்கத்தில் பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, நாகதோஷம், தனித்த வாழ்க்கை. அதுலேயும் ராகோட செவ்வாய் சேர்ந்துட்டா தாய் நோவிலேயே இறந்து போய் விடுவார். இப்படியெல்லாம் 6ல் இருந்தால் மகாராஜஸ்திரி நாகதோஷம். லக்கணத்தில் இருந்தால் பிரம்மகத்திய தோஷம்ங்கிறாங்க. இந்த பிரம்மகத்திய தோஷத்துக்கு சனி பகவானும் குருவும் சேர்ந்து இருந்தால் தான் பிரம்மகத்திய தோஷம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா, மாட்டை கொலை செய்தோ, 4 கால் ஜீவராசியை கொலை செய்தோ, அவர்களுடைய சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் கூட பிறந்தவர்களையோ பங்கும் பங்காளிகளையோ ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மரணமாவதால் ஏற்படுவதுதான் பிரம்மகத்திய தோஷம். இந்த தோஷத்துக்கெல்லாம் பரிகாரம் 2 ஸ்தலங்கள் இருக்கின்றன. ஒன்று திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர், இன்னொன்று மயிலாடுதுறையிலிருந்து 8வது கிலோமீட்டர் திருநீன்றியூர் பரசுராமர் தவம் செய்த இடம். பிரம்மகத்திய தோஷத்துக்கு பரிகார ஸ்தலமே அதுதான். பல கோயில்கள் இருக்கின்றன. ராஜராஜ மன்னனுடைய காலத்தில், அவருடைய காலங்களில் அவருக்கு
நிர்வாக பொறுப்பாக இருந்த தருமபுர ஆதீனத்தை சேர்ந்த சேக்கிலாருடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் தான் நானும். அந்த சேக்கிலாருடைய பரம்பரை நிலம், வீடு, மனை, வாசல், கோயில், குளம் அனைத்தையும் அவங்க அந்த காலத்தில் கிரகக்கோள்களை வைத்து கண்டுபிடித்து தான் ராஜராஜ சோழனுடைய காலத்தில் ஆட்சி புரிந்து அவருக்கு மாபெரும் புலவராக இருந்திருக்கார்கள். அவர்கள் கட்டப்பட்ட கோயில் காவேரி கண்ட சோழபுரத்தில் இருந்து எடுத்துக்கொண்டால் பூம்புகார் வரைக்கும் 1162 சிவஸ்தலங்கள். அதில் தென்கரையில் வடகரையில் 129 சிவஸ்தலமும் தென்கரையில் மற்ற சிவஸ்தலங்களும் இருக்கின்றன. ஒவ்வொரு பரிகாரத்துக்கும் ஒவ்வொரு சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. இதை எந்த ஜோசியர்களும் அது குறிப்பிட்ட இடத்துக்கு போனாதான் பரிகார நிவர்த்தினி ஆகும். இதை சில ஜோதிடர்கள் சொல்லுவதில்லை. சில குறிப்பிட்ட கோயில்களுக்கு சொன்னால் பரிகாரம் நடக்குமா? சில நேரம் நடக்கலாம். 9 கிரகமும் கட்டுப்படணும். இந்த 9 கிரகமும் கட்டுப்பட்டால் பரிகாரம் ஓகே, பரிகாரம் திருப்தியாகும். எந்தெந்த இடத்துல போய் காலில் அந்த மண்ணை வைத்தால் நடக்கும் அப்படிங்கிறத சிவனுடைய அருள். சிவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்ப எந்தெந்த கோயிலுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜோசியர்கள் அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கிறது. 27 நட்சத்திரத்துக்கு 27 சிவஸ்தலங்கள் இருக்கின்றன. 9 நவகிரக கோயில்கள் இருக்கின்றன. அந்தந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சிவஸ்தலத்துக்கு போனால் அதுக்கு பரிகாரம் உண்டு. இதுதான் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மகான்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் செவ்வாய் தோஷம், இப்போ செவ்வாய் தோஷத்தை எடுத்துக்கிட்டா லக்கணத்தில் செவ்வாய், அது செவ்வாய் தோஷமே. கேட்டால் செவ்வாய் இல்லை என்று சொல்வார்கள். செவ்வாய் தோஷம் 2ல் இருந்தால் செவ்வாய், 4ல் இருந்தால் செவ்வாய், 7ல் இருந்தால் செவ்வாய், 2, 4, 7, 8ல் இருந்தால் செவ்வாய். 7க்கு 7 வலுத்த தோஷம். 7க்கு 7 சேர்த்துனா கல்யாணம் நடக்கும். 1க்கு 1 சேர்த்துனா கல்யாணம் நடக்கும். ஏன்னா தோஷத்துக்கு தோஷம்தான் சேர்த்தணும். இதை யாரும் கடைபிடிப்பது இல்லை. செவ்வாய் தோஷம் என்ன பண்ணும்? செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் உண்டு என்று பல பேர் சொல்கிறார்கள். செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரமே கிடையாது. ஏன் கிடையாது என்றால் காரக பலன்ல 2 சகோதர பாவனாஸ்தி, பூமி பாவனாஸ்தி. இந்த பரிகாரத்தை செய்தா காப்பாற்ற முடியுமா? இரண்டையும் கண்டிப்பாக முடியாது. நிலம் போகணும், இல்ல சகோதரம் போகணும். இது விதி. அதே மாதிரி ஒவ்வொரு காரகத்துக்கும் 2 பாயிண்டுகள் இருக்கின்றன. சந்திரகாரகன், சுக்கரகாரகன், அம்மா மனைவி, சுக்கரன் தாய், பகலில் பிறந்தால், இரவில் பிறந்தால் சந்திரன் தாய், இரவில் பிறந்தால் சனி தகப்பன், பகலில் பிறந்தால் சூரியன் தகப்பன். புதன் காரகன், வித்தை காரகன், மாமன் காரகன் அவரே தான், வித்தை காரகனும் அவர் தான். அதே போல குருகாரகன், புத்திரகாரகன், தனகாரகன், உயிர்காரகன் சனி பகவான், தகப்பன் காரகனும் அவனே. ராகு கேது எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர்களுடைய நிலம், பூமி, ஆஸ்தி, பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த வம்ச வழியை குறிக்கும். அதை விட்டு விட்டு ராகு கேது ராகு என்று பல்லவி பாடுகிறார்கள் ஜோதிடர்கள். 21,600 நாடி பேதம், ஒரு ராசிக்கு 1,800 நாடி பேதம். அதில் 30 கோடி தாதுக்கள். அந்த 30 கோடி தாதுக்களில் சூரியன் ஒவ்வொரு ராசி மண்டலத்தில் ஒரு நாளைக்கு பிரவேசிக்கும் பொழுது 360 நாள், 64ல் 360 நாள் ஒவ்வொரு பாகத்துக்கும் போகும்போது முன்று இரவு பின்று இரவுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த கணக்கில் சூரிய பகவான் 3ஆம் பாதத்தில் இருந்தால் மூத்தவர்கள் பெண்கள் இருக்கும். 1ஆம் பாதம் 2ஆம் பாதமாக இருந்தால் மூத்தவன் தான் இருப்பான். இப்படி ஒரு ஜோதிடத்துக்குள்ள ஒரு மர்மமே இருக்கு. முன்கிரவு பின்கிரவு. அவர் ராசி மண்டலத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 4,01,50,000.
அப்போ 4க்கு 4 கணக்கு போட்டால் 4,70,7500 பாகங்கள் அதில் பிரியுது. அப்படிங்கும்போது 4,70,70,000 ஒரு கணக்கு, 1,50,000 ஒரு கணக்கு. மொத்தம் இதனுடைய விகலைகளை கணக்கு எடுத்து போட்டால் ஒரு ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய சூரியன் நகரக்கூடிய பாக்கியத்தை வச்சு தான் கூட பிறந்த சகோதரர்கள் எத்தனை பேர் முன்னாடி இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்கங்கிற கணக்கவே எடுக்க முடியும். இந்த ராகு கேதுகள் செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரங்களே கிடையாது. 2ல் செவ்வாய் இருந்தால், லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் தோஷம்தான், 2ல் இருந்தாலும் தோஷம்தான், 4ல் இருந்தாலும் தோஷம்தான், 7ல் இருந்தாலும் தோஷம்தான். 7 வலுத்த தோஷம், 8ம் தோஷம்தான். ஆனால் இதுக்கு காரணங்கள் என்னன்னா, செவ்வாய் தோஷம் என்றால் சகோதர பாவம் கெடாமல் இருந்தால் அங்கே பூமி இருக்காது. இப்படி ஒரு விதிப்பயன்கள் கிரகத்துக்குள்ளே இருக்கும். 9 கிரகமும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கும். பல சூழ்நிலைகளில் பல ரிஷிகள் நிறையா விஷயங்களை எழுதியிருக்காங்க. இதில் 12 ராசி மண்டலத்தில் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூர, உத்தர, அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், புரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரத்தில் நடுபாகமாக வரும் 48. அதை 4ஆக பிரித்தா 192. 4 பாகங்கள் நடுபாகங்களாக வரும். அந்த நடுபாகம் 48 பாதம். அதை 4ஆக பிரிச்சிங்கன்னா 192 பாதம் வரும். அந்த நடுபாகத்தில் ஒரு லக்னாதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதி இருக்கக்கூடிய இடத்திலிருந்து பார்த்தா அவர் எந்த வீட்டில் இருக்காரு, எந்த மூலியமாக வர்றாரு, அவர் எந்த 4ஆம் இடமா, 7ஆம் இடமா, 9ஆம் இடமா, 12ஆம் இடமா, அப்படி வரக்கூடிய இடத்துல இருந்து தான் அவனுக்கு யோகம், பாவம், பூமி, நிலம், ஆஸ்தி அத்தனையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள். இது அடிப்படையே சில பேர்த்துக்கு தெரியாமல் ராசி மண்டலங்கள் இருக்குது, 12 ராசி இருக்குது, கிரக கோள்கள் இப்படி இருக்குது, இந்த மாதிரி இப்படி இருந்தால் இப்படி, அந்த மாதிரி அப்படி இருந்தால். ஒரு ஜாதகத்தில் இந்த ஜாதகனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா ஒரே முடிவில் எடுத்து சொல்ல முடியும். லக்னத்திற்கு 7 கதிபதி வாசன் மறைகின்ற வேரை நாடவே, விந்து கவி மந்தர்களால் ஊடவே, மாதர் போக உலாவிய திருமணம் முடியாத ஜாதகம் என்று மண்டல இசையாகுமே. இது விண்டது கலியாகுமே. கலியுகத்தில் இதை பற்றி விளக்கமாகவே எழுதியிருக்காங்க. கல்யாணம் ஆகாது. 7ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா, ஒரு பாவகரகம் 7ல் இருந்ததுன்னா இருதார அமைப்பை கொடுக்கும். சில ஜோதிடர்கள் சொல்றாங்க இப்படி இருந்தா ஒரு தாரம், அப்படி இருந்தா 2 தாரம். பூர்வ புண்ணியம்னு இருக்கு. பூர்வ புண்ணியத்தை வச்சு தான் வேலை செய்யும். ஒவ்வொரு ஜாதகருக்குமே பூர்வ புண்ணியம் ஒரு லக்னத்துக்கு 5ஆம் இடம், 1800 நாடி அதுக்குள்ள. அப்போ ஒவ்வொரு நாடிக்கும் கணக்கு போட்டா 3 வினாடி தான் வரும். இதுல கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ரகசியங்கள் ஜோதிடத்தில் இருக்குது. யாராரு உயர்ந்த ஜாதகம், யாராரு நார்மலான ஜாதகம், எந்தெந்த ஜாதகம் நஷ்ட ஜாதகம், எந்தெந்த ஜாதகம் தரிதர ஜாதகம், ஜாதகத்துக்குள்ள கிரக நிலைகளை வச்சே கண்டுபிடிக்கலாம். அப்ப ஒரு லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்கிறத வச்சுதான் உச்ச நீச்ச ஆட்சி பகை கிரகங்கள் பாதசாரங்கள் 64 நாடிகள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மர்மங்கள் அதுக்கு மேல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவருடைய பூர்வ புண்ணியத்தை வச்சுதான் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய பூர்வ புண்ணியத்தை வச்சுதான் அந்த ஜாதகம் வேலை செய்யும். அதை விட்டுட்டு புக்கை பார்த்தேன்னா பல பேர்த்து ஜாதகத்தை போட்டு இவர் இப்படி வாழ்ந்தாரு, அவர் அப்படி வாழ்ந்தாரு, இவர் இப்படி இருந்தாரு, இந்த கதையை போஸ்டிங் போட்டு தான் ஒட்டிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய குடும்ப வம்சாவளி. அதை வச்சு நம்ம இதை நம்ம டீல் பண்ணி பல ஜாதகத்தில் அறிவுரைகள் செய்து இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க. ஒரு எடுத்துக்காட்டு தான் அது. எடுத்துக்காட்டு நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு ஒத்து வருமா? ஒத்து வரலாம், சில நேரத்தில் வராமையும் போகலாம். அது அவங்களுடைய ஒரு ஜோதிடருடைய திறமைகள். அதை பயன்படுத்தி எடுத்து அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறவங்களும் இருக்காங்க. சில பேர் அது வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறவங்களும் இருக்காங்க. பொதுவாக ரிஷிகள் எழுதுனது தப்பாது.
பல ரகசியங்கள் ஜோதிடத்தில் மர்மங்கள் நிறைய இருக்கு. செவ்வாய் தோஷம், ஒவ்வொரு தோஷத்துக்கும் முருகப்பெருமானுக்கு ஒரு ஜோதிடராக இருக்கிறவங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் இல்லாமல் ஜோசியமே வராது. சுருக்கமான பாயிண்ட். உள்மூளைக்கு அதிபதி செவ்வாய், வித்தைக்காரகன் புதன். புதன் கெடக்கூடாது, செவ்வாய் கெடக்கூடாது. ரெண்டும் கெடாமல் இருந்தாவே ஜோதிடம் மேத உண்மை. காரணம் என்ன? கிரக கோள்கள்லாம் ஏறி இருக்கக்கூடிய நட்சத்திர பாரசாரம் தான் மெயின். இல்லை கேபி மெத்தேடு ஒரு பக்கம், கிருஷ்ணசாமி பயிர்த்த ஜெயனம்சம், அதையும் நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் ஜிஜி ராஜன் ஜோதிட மேதை, கலா மேதை. பல புக்குகளை தஞ்சை சரஸ்வதி மகால்ல இருந்து எத்தனையோ புக்குகளை அடித்தார். அவருடைய புக்குகளை வாங்கி படிங்க. ஜோதிடத்தில் என்ன ரகசியம் இருக்கிறது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது உண்மை. ஜிஜி ராஜனால் எழுதப்பட்ட ஜோதிடம் கருத்து அறவுரையான கருத்தல்ல. குந்த அம்சம், மங்குள அம்சம், சந்திர அம்சம், பல அம்சங்களை பிரிச்சு நாடிகளை பிரிச்சு போட்டிருக்காரு. யாராச்சும் அந்த ஜாதக மனோரஞ்சிதத்தில் பாரு, 300 பேட்சுக்கு இந்த நாடி அம்சங்களை பற்றி ரிஷிகள் எழுதியிருக்காங்க. அந்த ரிஷிகளை வச்சு எவ்வளவோ விஷயங்களை ஜிஜி ராஜன் எழுதியிருக்கிறார். அதை பயன்படுத்தக்கூடிய சக்தி நிறைய பேர் அதை யூஸ் பண்றதில்ல. அந்த புக்குகளும் கிடைக்கிறது இல்லை. பணம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் ஏகப்பட்டது எழுதியிருக்கிறாரு. ஜாதக மனோரஞ்சிதத்தில் அம்சங்களை பற்றி வலுவாளி இருக்கார். கிரக கோள்களை வச்சு கணிச்சிருக்கிறார். சர்வோஜி மன்னனுடைய காலத்தில் இது செஞ்சதுதான். அந்த மாதிரி பல ஓலைச்சுவடியிலிருந்து எடுக்கப்பட்டது ஜிஜி ராஜன் புக்கு. அதிகமாக அடிக்கிறாங்களா? அடிக்க மாட்டான். ஒரு காப்பியை வாங்கி 4 காப்பியாகி, ஜாதக அலங்காரம் 4, குமாரசாமியத்தை எடுத்தா 4, புலிப்பாணியத்தை எடுத்தா 4. இப்படி நவ்வாலா பிரிச்சு தொழிலை போட்டு இவங்க காங்கிரேட் பண்ணிக்கிறாங்க. இதுதான் நடக்குது. பழைய புக்குகளை எடுத்து படித்தாதான் ஜோதிடர்கள் ஆராய்ச்சி செய்வதை விட அதில் எழுதியிருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே ஜோதிட ஆன்மீக தன்மைக்கு மேல்மைக்கு வருவாங்கங்கிறது என்னுடைய கருத்து கணிப்பு.